Dear friends, welcome back to Citrus Silences. நைட் 10:15 ஆகுது எங்களோட இதில். ஸோ இப்போ இந்த டைமில் நாங்கள் ஒரு மில்க் பண்ண போகிறோம். சுக்கு பால் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ டெய்லி ஸ்மூதி பண்ணி போர் அடிச்சு டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி எதாவது குடிக்கணும் போல் இருக்குது. அதான் இன்றைக்கி அப்போ சுக்கு பால் பண்ணலான்னு என் ஹஸ்பண்ட் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. சரி அதே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சுக்கை இடிக்கலாம் ஃபஸ்ட்டு. இது நம்ம ஊர்லேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்த சுக்கு தான். ஒரு பீஸ் நாம் இப்போ எடுத்துக்கிறோம். மீன்வாயில் நம்ம ஒரு கப் தண்ணியை கொதிக்க வச்சுட்டே இருக்கோம். இப்போ நாம் சுக்கை இடிக்கலாம். நீங்கள் யோசிப்பீங்க ஏன் கையில் வச்சு இடிக்கிறோன்னு. இங்கே அப்ராடில் உள்ள கவுண்டர்ஸ்லாம் நம்ம ஊரை மாதிரி சிமெண்ட்டெல்லாம் வச்சு பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே உள்ள மாடுலார் கிச்சன் எல்லாமே உள்ளே வந்து அந்த மெட்டலை வச்சே தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம போட்டு இடிக்கிறதுல அது எல்லாம் சேர்ந்து என்னது வந்துடும். அதனால தான் கையில் வச்சு நாங்கள் பண்ணுறோம், அல்லது நம்ம கீழே வச்சு பண்ணணும் அல்லது. ஸோ சுக்கு அதுக்குள்ளே நம்ம பவுடர் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் மிளகு ஆட் பண்ண போகிறோம். சுக்கு பாலுக்கு கொஞ்சமாக மிளகு, இப்போ நாம் இதை மிளகை ஃபஸ்ட் நல்லா இடிச்சுக்கலாம். நம்ம ஊர்லனா நம்ம கவுண்டர்லாம் ப்ராப்பராக பண்ணியிருப்போம், நம்ம பில்ட் பண்ணியிருப்போம். இங்கெல்லாம் அப்படி கிடையாது. இந்த ஊர்லேயும் சுக்கு கிடைக்கும், பட் அது சைனா ஜிஞ்சரில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஊர்லேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துடுவோம் சுக்கு. அண்ட் இப்போ நாம் ஏலக்காய் போட போகிறோம். ஒரு 4 ஏலக்காய் அதையும் போட்டு நல்லா தட்டிடலாம். நம்ம சுக்கு பாலுக்கு தேவையானதெல்லாம் நம்ம இப்போ இடித்தாச்சு. இப்போ இதை நம்ம இந்த தண்ணியில், கொதிக்கிற தண்ணியில் போட்டுடுவோம். ஸோ தட் அது நல்லா எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் நல்லா தண்ணியில் கலந்துரும். இப்போ அந்த சுக்கு நல்லா மிக்ஸ் ஆகட்டும், நல்லா கொதிக்கட்டும், தண்ணியில் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கலாம். சுக்கு பால் சும்மாவே நல்லது தான், சளி இருமல் இருக்கிறவங்களுக்குமே நல்லது. இப்போ நம்ம நாட்டு சக்கரை நம்ம எல்லா கப்லேயும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது என் பையனுக்கு இப்போ ஃபஸ்ட்டு கப் என் பையனோடது ப்ளூ கலர். ஸோ அவனுக்கு ரொம்ப இனிப்பு பிடிக்காது. அண்ட் செகண்ட் வந்து என்னோடய டாட்டரோடது. ஸோ அவள் கொஞ்சம் இனிப்பு நல்லா சாப்பிடுவா. அண்ட் தேர்ட் என்னோடது. நான் இனிப்போட ஃபேவரெட் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். போதும், தேவைன்னா திருப்பி நான் போட்டுக்குவேன். அண்ட் என் ஹஸ்பண்ட் அவங்க லெஜண்ட், இனிப்பே போடாமே குடிப்பாங்க. நான்லாம் அப்படி குடிச்சிக்கவே மாட்டேன். எனக்கு எப்போவும் அட்வைஸ் பண்ணுவாங்க, இனிப்பு போட சேர்க்காத, கம்மி பண்ணுன்னா நான் அதை கண்டுக்கிறதே இல்லை. என் பையனும் என் ஹஸ்பண்டும் ஒரே மாதிரி, நானும் என் பொண்ணும் ஒரே மாதிரி. இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த சுக்கெல்லாம் போட்டோம்ல தண்ணியில், இது நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிடலாம்.
ஸோ நம்ம 4 பேருக்கு 3 கப் பால் அண்ட் 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி எவாப்ரேட் ஆகும். ஸோ இது பண்ணுறேன், மேக்கப் பண்ணுறேன். ஓகே, ஆஃப் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் எவாப்ரேட் ஆகிருக்கும் இப்போ. ஓகே. இப்போ எக்ஸாக்டாக 4 ஒரு லிட்டில் பிட் மோர். ஸோ இப்போ நம்ம பாலும் ஆட் பண்ணியாச்சு. கொதிச்சோடனே ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடுவோம். ஸோ இது கொதிக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ வெயிட் பண்ணுறோம். இது கொதிச்ச உடனே நாம் இப்போ கப்பில் ஊற்றிடலாம். வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் இது மாதிரி நைட்டு என்ன குடிப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஏதாவது நீங்களும் ஏதாவது இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணுவீங்களா அல்லது விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். கலர் சேஞ்ச் ஆகி லைட் க்ரீனிஷ் கலரில் இருக்குது. இப்போ இந்த சுக்கு எல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு போல். கொஞ்சம் பாலோட கலர் இப்போ கொஞ்சம் க்ரீம் கலரில் இருக்குது இப்போ. மீன்வைல் நாம் செய்த கேக் வேறு ரெடி ஆகிட்டுருக்கு. அதையும் லைட்டாக பார்த்துருவோம். அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதான் நம்ம கேக் ரெடி ஆகிட்டே இருக்கு. அதுவும் நாலு கப் பால் கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த மில்க்னால அது சில்லுன்னு வேறு இருக்கும். அதனாலையும் கொஞ்சம் டைம் ஆகும் அது கொதிக்கிறதுக்கு.
இந்த ஸ்டவ்வில் சேஞ்ச் பண்ணுவோம். இதுலையா? இதில் போட்டான்னு சில டைம் கறி என்ன சொல்லுது. இங்கே பால் ரொம்ப திக்காக இருக்கும். சில டைம் பெரிய பர்னரில் போட்டால் சில டைம் கறியும் அடி பிடிச்சிரும். அதனால தான் நானும் அதில் பர்னரில் போட என்கரேஜ் பண்ணல. ஆல்மோஸ்ட் இட்ஸ் லுக்ஸ் லைக் ஆல்மண்ட் மில்க். பார்க்க அப்படி தான் இருக்குது. ஏதோ நட் மில்க் மாதிரியே இருக்குது, நட்ஸில் பண்ண மாதிரி. பட் நம்ம சுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கோம். சுக்கு, ஏலக்காய், மிளகு, அவ்வளோதான். போதும் தான் ஆக்சுவலி, பட் வில் வெயிட் அண்ட் இட் ரைசஸ். சரி, இப்போது இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிடுவோம். Smelling good? Yes, Daddy. Smells so good. Chukku pot, dry ginger milk. Oh, smells so good. Taste it, Daddy. We'll give you just 1 minute. It's almost boiling here. Sure, Daddy. ஸோ பால் கொதிக்க தொடங்கிடுச்சு. போதும்னு நினைக்கிறேன். ரைஸ் அப் குவிக்லி. போச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் ஆஃப் பண்ணிடலாம். போதும். That's it. ஒரு ஸ்டிர் பண்ணிவிட்டு நாம் இனி ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிடுவோம். அப்படியே ஒரு க்ரீமியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். நம்ம இனி ஊற்றிடலாம் பாலை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எடுக்கிற எக்ஸாக்ட் டைம் தான் இந்த சுக்கு பால் ரெடியாகும் டைம் ஆகிருக்கு. அதே டைம் தான். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் ஆகிருக்கு இந்த சுக்கு பால், சுக்கு தட்டி நம்ம போட்டு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. எக்ஸாக்டாக வந்திருக்கு. கரெக்டாக 4 கப் வந்திருக்கு. கொஞ்சோண்டு தான் மிச்சம் வந்திருக்கு. அதையும் நம்ம இப்போ அதில் ஊற்றிட்டா பேலன்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம ஹெல்தியான சுக்கு பால் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ஒரு ஹெல்தியான திங்லாம் வேறு எதுவும் கிடையாது. இது மெடிசனலும் கூட தான். இட்ஸ் வெரி குட் ஃபார் வின்டர் டைம்ஸ். அண்ட் இப்போ இங்கே மிடில் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வின்டர் வந்தாச்சு ஆல்மோஸ்ட். ஈவன் கோகனட் ஆயிலெலாம் சாலிடிஃபை ஆக ஆரம்பிச்சிட்டு, இப்போ எங்கள் வீட்டில் இருக்க கோகனட் ஆயிலெலாம் பாதி சாலிடிஃபை ஆகி பாதி தான் அப்படி மெல்டட் ஸ்டேட்டில் இருக்குது. அண்ட் வின்டருக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு இங்கே வின்டரில் சளி பிடிக்கும். சீசன் மாறுறதுனால கிளைமேட் மாறும்போது இங்கே ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு
கூட்டம் அலமோதும். அந்த மாதிரி நம்ம நியூட்ரிஷியஸாக குடிக்கும்போது இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் இதுலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் என் ஹஸ்பண்டோடது ஆர்டருக்கு இனிப்பு இல்லாதது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் ஹெல்த்தியான சுக்குப்பால்லாம் குடித்து நல்ல ஆரோக்கியத்தோடு ஹெல்த்தியாக இருங்க. என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக சேம் டைம் உங்கள் முன்னாடி தான் எல்லாமே செஞ்சு காட்டி எக்ஸாக்டாக 15 minutes ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், டேக் கேர்.